பெருமை பேசுதல். வள்ளுவர் குறள் எண் 973 இவ்வாறு அழகாக பாடுகின்றார். மேலிருந்தும் மேலல்லார், மேலல்லார் கீழிருந்தும், கீழல்லார் கீழல் அவர். இதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், சமுதாயத்தில் ஒருவர் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி இருந்தும் உயர்ந்த பண்புகள் இல்லை என்று கேட்டால் அவர் கீழ்த்தரமானவர் என்பதுதான் பொருள். ஒருவர் சமுதாயத்தில் அதே சமயத்தில் அடிமட்டத்தில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அடிமட்டத்தில் இருந்தாலும் கூட அவரிடம் உயர்ந்த பண்புகள் இருந்தால் அவர் மேன்மையோடு இருக்கிறார் என்பது பொருள் என்று அழகாக கூறுகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் மேலிருக்கக்கூடியவர்கள் தங்களை பற்றியே தற்பெருமை பேசிக் கொண்டிருந்தால் அது கீழ்த்தரமான செயல். அதே சமயத்தில் கீழே இருக்கக்கூடியவர்கள் தங்களை பற்றியே பேசாமல் மற்றவர்களை பற்றி பேசி அவர்களை பெருமைப்படுத்தினால் அது மேன்மை மிகு செயல் என்பதை இன்று பவுலடியார் அவர்கள் முதல் வாசகத்தில் அழகாக சொல்கிறார். எப்படி என்று கேட்டால், கிறிஸ்தவர்கள் ஒரு சிலர் தங்களை பற்றி தற்பெருமையாக பேசிக்கொள்கிறார்கள். நான் இப்பேற்பட்டவன், உயர்ந்தவன், எனக்கு அந்தஸ்து, இவ்வளவு வசதிகள், இவ்வளவு அதிகாரம் என்று பேசிக்கொள்கிறார்கள். அப்படி அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கீழ்த்தரமானவர்களாகவே கடவுள் முன்பாக கருதப்படுவார்கள். அதே சமயத்தில் கடவுளை பாருங்கள், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கடைநிலை ஊழியராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். அவர் என்றைக்காவது தன்னை பற்றி பெருமை பேசியிருக்கிறாரா என்றால் இல்லவே இல்லை. தனது தந்தையை பற்றியும் தூய ஆவியாரை பற்றியும் ஏழைகளை பற்றியும் மட்டுமே பேசியிருக்கிறார். ஆகவேதான் இன்றைய நாள் வரை இயேசு கிறிஸ்து உயர்ந்தவராக கடவுள் நிலையில் மக்களாலும் வைத்து பார்க்கப்படுகின்றார், கடவுளாலும் போற்றி பெருமைப்படுத்தப்படுகின்றார். இந்த செய்தியை நாம் உள்ளபூர்வமாக எடுத்துக்கொண்டு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு காலம் நம்மை பற்றி நாமே பெருமை பேசி நம்மை கீழ்த்தரமானவர்களாக நாமே மாற்றிக்கொள்ளக்கூடாது. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் தற்பெருமை பேசாமல் மற்றவர்களை உயர்த்துவதற்கு செயல்படுவோம். அதுதான் கடவுள் நமக்கு கற்றுத்தந்த நல்ல வழி.